நமது ஜாமியாவின் பேராசிரியர் பெருந்தகை மௌலானா மௌலவி அப்துல் மாலிக் ஹசரத் அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய சொற்பொழிவை சில நிமிடங்கள் உங்களுக்கு முன்னால் வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீமுல் ஃபுர்கானில் மஜீத். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். வகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நல்லரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி வ வஆஹா வ அத்தாஹா கமா சமிஅ அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சங்கை பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சபையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஷேகுல் ஜாமியா மற்றும் ரயீசுல் ஜாமியா மற்றும் நிர்வாக பெருமக்கள் மற்றும் மாணவ கண்மணிகள் அவர்களுடைய உறவினர்கள் அனைவர்களையும் அன்போடு வரவேற்பதுடன், அல்லாஹுவினுடைய பேரருள் பெரும் கருணை அவனது அன்பும் அருளும் நம்முடைய உயிரிலும் மேலான உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அப்படியே நம்மவரை கொண்டு சேர்த்த சத்திய சஹாபாக்கள், உத்தம இமாம்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமாக்கள், மேலும் இந்த சபையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான சபையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். எத்தனையோ கூட்டங்கள் உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகிறது என்றாலும் இதுபோன்ற இந்த அமர்வுகளின் பரக்கத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தையே நிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்று அல்லாமா ஜஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். நல்லோர்கள் ஒன்று சேரக்கூடிய, இறை சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய சபைகள் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே அது புத்துயிர் பெறுகிறதோ, அது தோற்றுவிக்கப்படுகிறதோ, அதன் பரக்காத்துகள் உலகளாவிய ரீதியிலே பரவி வழிகின்றது என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு அற்புதமான ஒன்று கூடலிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தது மட்டுமல்லாமல் இந்த அவையிலே அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்க்கிறான். அல்லாஹ் தான் அழகு பார்க்கிறான். எப்படிப்பட்ட பாக்கியம்! நம்மோடு எத்தனை பேர்கள் இருந்தார்கள், இப்பொழுது எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முன்னோர்கள் காணாத காட்சியெல்லாம் நாம் காண்பதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் செய்திருக்கிறான். இதைவிட பெரிய பேருபகாரம் என்னவாக இருக்க முடியும்? சீதேவிகளே, அல்லாஹுவினுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக தீனுடைய மதாரிசுகள் உலகளாவிய ரீதியிலே உழைப்பு செய்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட உழைப்பு என்றால், தீனின் பித்தர்கள், தீனுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய, அயராது உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சபை, ஒரு கேந்திரம் இந்த மதாரிசுகள். ஏதோ தமிழ்ல கூட சொல்லுவாங்க, மாடு வாங்க போனேன் அப்படியே மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வந்த கதையெல்லாம் கிடையாது. மாப்பிள்ளை பார்க்கிறதுக்காக மட்டுமே போக வேண்டும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாக செம்மல்களை அவ்வப்போது இந்த சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் அது அரபி மதாரிசுகள் தான். அந்த இடத்திலே நம் போன்ற தகுதியற்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இங்கு வாய்ப்பளித்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹுவினுடைய பேரருளே தவிர வேறு எதுவும் இல்லை. நான் இத்தனை ஃபாசில் பட்டம் இத்தனை முடித்திருக்கிறேன், இத்தனை ஹிஃபுல், ஃபாசில், ஹிஃபுல், ஹாஃபில், காரி, ஆலிம்
இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், இதையெல்லாம் பார்க்க மாட்டான். நம்மிடத்திலே உள்ள இஹ்லாஸை பார்க்கிறான். அந்த இஹ்லாஸ் நம்மிடத்திலே எந்த அளவு ஆழமாக இருக்கிறதோ அதை கொண்டு நம்முடைய இந்த சேவையின் வீரியமும் இந்த உலகளாவிய ரீதியிலே விரிந்து செல்கிறது. ஏதோ ஒரு இடத்திலே பிறந்தார்கள். அல்லாமா தேவ்பந்தினுடைய பாணி காசிம் நானூத்திவி ரஹமத்துல்லாஹி அலைஹி. எப்படிப்பட்ட கிராமம் என்றால் அந்த ஊருக்கு பஸ்ஸு கூட வராது. அது போன்ற இடங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த காசிம் நானூத்திவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் அல்லாமா ரஹமத்துல்லா கீரான்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை மதீனாவிலே சந்தித்து அவர்களிடத்திலே உறுதிமொழி பெற்று வருகிறார்கள். இந்தியாவிலே போய் நான் ஒரு பெரிய மதரசாவை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வரலாறுகள் தெரியும், அடிக்கடி பாடத்தில் சொல்றது தான். இதையெல்லாம் சொல்லி உங்களை எந்த இடத்திற்கு அழைத்து செல்லுகின்றேன் என்றால் ஒரு முக்கியமான இடத்திற்கு கொண்டு செல்லுகின்றேன். நபர்கள் இல்லை, தேவையில்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் இருந்தால் என்ன, கொண்டு போய் சேர்ப்பது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னா, நீங்க அழைப்பு கொடுங்க, நான் எத்தி வைப்பது அதின் பின்னாசிலில் ஹஜ், அழைப்பை மட்டும் கொடுங்கள், நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னா அல்லாஹ். அதுபோன்று கண்ணியமிக்க உலமா பெருமக்கள் பெரியார்கள் முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்காகவே 2 உஸ்தாதுமார்களை முன்னாடி நிற்பாட்டி இருக்கிறாங்க. ஸ்ரீதேவிகளை விஷயத்துக்கு வாங்க. அப்போ இந்த உயரிய நோக்கத்தை உங்களிடத்திலே கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு முக்கியமான விஷயத்தின் பக்கம் நான் அழைத்து செல்லுகின்றேன். என்னவென்று சொன்னால், இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மார்க்கத்தை இன்னும் வலுவூட்டி மெருகூட்டி மேன்மைப்படுத்துவதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் 5 இளம் ஆலிம்கள், இவர்களினுடைய வரலாறுகளை பார்த்தால் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்கள் தெருவில் இவர்கள் விளையாண்டு திரிந்து இருப்பார்கள். எத்தனையோ பேர்கள் விரட்டி இருப்பீர்கள். ஆனால் இன்று அல்லாஹ் மகுடம் சூட்டி மேலே அமர்த்தி வைத்திருக்கிறான் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு உபகாரம் தெரியுமா? குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இது ரஆ நாரன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பை தேடி சென்றார்கள். நெருப்பை தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்தை பெற்று வந்தார்கள். நுபுவத்தை ஆக் லேனே கே சல்தே ஹே ஓ உஸ்கு நுபுவத் மில் கயி, நெருப்பை எடுக்க சென்றவர்களுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதுபோன்றுதான் இதுரா நாரன், நெருப்பை பார்த்தவுடன் காலலி அஹ்லிஹும் குசு, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, லஅல்லி ஆத்திக்கும், உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன், நெருப்பை கொண்டு வருகிறேன், அதை கொண்டு நாம் பாதையை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது ஏதாவது நாம் போகும் வழியிலே நமக்கு பாதுகாப்பாக விஷ ஜந்துகள் தீங்காமல் இருக்கும் என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க, ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மெயின் பாயிண்ட் இதுல. அல்லாஹ் இந்த தீனை பாதுகாக்கிறதுக்கு யாரிடத்திலே நுபுவத்தை கொடுத்திருக்க வேண்டும்? இது ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன், உலமா பெருமக்களிடத்தில். அசல்ல ஃபிரௌனுக்குத்தான் அதிகமான ஆதிக்கம் இருந்தது. அவன் சொன்னால் கேட்பதற்கு அனைவர்களும் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புடைய அதிகாரம் படைத்த ஃபிரௌனுக்கு நுபுவத்தை கொடுக்காமல் ஒன்றுமே முடியாத பாவப்பட்ட அடியார்னு சொல்லலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அந்த மூசா நபி இடத்திலே அல்லாஹ் இந்த நுபுவத்தை கொடுத்து எப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனின் மூலமாகவே பாதுகாக்க செய்கின்றான். சீதேவிகளே, எப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அந்த சூட்சமம், அவனினுடைய அந்த தந்திரத்தை பாருங்கள், அவனுடைய அந்த தந்திரத்தை பாருங்கள். எப்படியெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அதுபோன்றுதான் இந்த பிள்ளைகளை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இவர்கள் மீது இரவு பகலாக பேராசிரியர்கள் பெருந்தகைகள் உழைப்பு செய்திருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் இந்த பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பிள்ளைகளை நாங்கள் சுமந்திருக்கிறோம். எங்களது உள்ளங்களிலே நாங்கள் இவர்களை சுமந்திருக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் தான் அவர்களுடைய உருவாகும் இடமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான்.
விஷயம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு சீதேவிகளே. எனவே இந்த மாணவ செல்வங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா, நாமோ மிகப்பெரிய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லஹு மலக்கூத்து குல்லிஷை, லஹு முல்கு சமாவாத்தி வல்லர், லஹு ஹசாயினு சமாவாத்தி வல்லர், லஹு மகாலிது சமாவாத்தி வல்லர். எப்படி சொன்னால் இந்த அறிவுக்கு புத்தி வரும்? எல்லாத்தையும் சொல்லிட்டான். பொக்கிஷங்களுக்கு சொந்தக்காரன் அவன் தான். பூட்டு போட்டு சாவி வச்சிருக்கியா, சாவிக்கு சொந்தக்காரன் நான் தான். அல்லது எல்லா பொருள்களையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா, அதற்கு சொந்தக்காரன் நான் தான். அந்த அல்லாஹுடைய தொடர்பில் நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். இங்கிருந்து நீங்கள் செல்லும் போது எதையும் எடுத்து செல்லாதீர்கள். அல்லாஹ் என்ற அந்த முபாரக்கான ஹகீகத்தை, அல்லாஹுவினுடைய தொடர்பை மட்டும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த வாசலை தொடுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே வந்தவுடன், ஒரு 5 நிமிஷம், மதீனா முனவ்வராவுக்கு முதலிலே நுழைந்தவுடன், அது 10 நிமிஷம் சொன்னாங்க, ஒரு 5 நிமிஷம். முதலில் நுழைந்தவுடன் பெருமானார் 3 விஷயத்தை சொல்றாங்க. பாமர மக்கள், அங்க எதுவுமே தெரியாது, ஒரே ஒரு பிரியம் மட்டும்தான், பெருமானாரின் மீது ஒரு அளவு கடந்த அன்பு மட்டும்தான், எந்த அமல்களும் தெரியாது. அவர்களிடத்திலே பெருமானார் சொன்னார்கள் 3 விஷயத்தை. வதகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மதீனா ஃபஅமர லி அஹ்லிஹி, அந்த ஊர்வாசிகளுக்கு ஏவினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்சு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்பிக்கொண்டே இருங்கள், அதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். யாரும் நமக்கு முந்தி சலாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள், முந்தி சலாம் சொல்லுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வஅத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். யாரெல்லாம் உங்களிடத்திலே வந்து விட்டார்களோ, குதிரை மேல் வந்தால் கூட கொடை கொடுக்க வேண்டும் என்று தமிழிலே சொல்லுவார்கள். கை நீட்டி விட்டால் அந்த கையை வெறுமனே என்று அனுப்பிவிடாதீர்கள். இரண்டாவது உபதேசம். மூன்றாவதாக ஃபஸல்லு பில்லைல், இரவிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் கண் விழித்து அல்லாஹுவை வணங்குங்கள். சீதேவிகளே, இந்த 3 உபதேசமும் லேசான உபதேசம் அல்ல, இது வாழ்க்கையின் மிகப்பெரிய ரத்தினங்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் பெரும் மகான்கள், பெரும் பெரும் சீதேவிகள் இந்த பாதையை பிடித்துத்தான், இந்த படியில் நடந்துதான், இந்த வழியில் நுழைந்துதான் வெற்றி வாகையை சூடினார்கள். அந்த வெற்றி வாகையை நீங்களும் சூட வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக, அல்லாஹுடைய வாசலை விட்டு நீங்கள் வேறு வாசலுக்கு செல்லவே கூடாது. அல்லாஹுடைய வாசலுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டால் நாம் கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுவை மறந்து விடாதீர்கள். இரவு வணக்கத்தை, அவனை சந்திப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, தனிப்பட்ட சந்திப்பு. அந்த நேரத்தில் தான், குறிப்பிட்ட நேரங்களிலே அவனை சந்திக்க முடியும். அதுபோன்ற சந்திப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இரவு நேர தொழுகையை உங்களிடத்திலே வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உயர்ந்த அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய நெருக்கத்தை தந்தருள்வானாக. வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு நன்றியினை கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.